மே 19, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 19. புணர்ச்சியியலில் தோற்றம் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். ஊழிநூலுடைய புணர்ச்சியியலின் உயிரினங்களின் வெளிப்பாடு மற்றும் தோற்றம் பற்றிய பாடங்களை விளக்கி வருகிறோம். நேற்றைய பாடம் காட்சிப்புலன் என்பது என்ன, காட்சிப்புலன் அறிவுடைய எல்லை என்ன என்பதை பற்றியும், தோற்றம் என்ற சொல்லுக்கான ஒரு கொள்கை விளக்கம் குறித்தும் இருந்தது. புவியில் உயிரினங்கள் காட்சி புலனறிவை பெறுவதற்கு முந்தைய நிலையில் அவை எவ்வாறு வெளிப்பட்டன, எவ்வாறு அவற்றின் இயல்புகள் எல்லாம் அமைந்தன என்பதை பற்றி நாம் இப்போது காண இருக்கின்றோம். ஏற்கனவே ஓரறிவு உயிரினம் முதலில் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதையும், பின்னர் உடலில் சாறு அற்ற, அதாவது உடலில் வெம்மை மிகுந்த உயிரின கூட்டம் எவ்வாறு அமைந்தது என்பதை பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். அவைதான் ஆதி உயிரின கூட்டம் என்பதையும் கண்டோம். பின்னர் அந்த உயிரினங்களுடைய வகைமை மாற்றம் பெற்று அடுத்த நிலையில் உடலில் சாறு கொண்ட உயிரினங்கள் வெளியாகின. அதற்கு சூழலில் எவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தன, அந்த மாற்றங்களை இந்த உயிரின கூட்டம் எவ்வாறு உள்வாங்கியது என்பதை பற்றியும் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். தாவரம் என்று நாம் இன்று அழைக்கும் உயிரின கூட்டம் ஆதியில் இன்றைய தோற்றத்திலும் இல்லை, இன்றைய வடிவத்திலும் இல்லை. இன்று நாம் காணும் எல்லா தோற்றங்களுமே வேறு ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்திருக்கின்றன. அந்த வடிவம் இவ்வாறு தான் இருந்தது என்று கணிக்க கூடாது, கணித்தது போல் சொல்லவும் கூடாது. அது காட்சி புலன் நமக்கு வழங்கப்படுவதற்கு முன்பு ஒரு நிகழ்வு நிகழ்கிறது என்றால் அதை நாம் காண வேண்டியதில்லை என்பது பொருள். கருத்தை எடுத்துக்கொள்ளலாம், கருத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு தாவரம் இவ்வாறு தான் இருந்தது என்ற முடிவுக்கு வந்ததாக கருதுவது ஒரு பிழை. அது ஒரு புனைவு, எல்லாம் தெரிந்ததாக நாம் கருதி கொள்வதற்கான ஒரு புனைவு அது. ஆகவே தாவரம் மற்றும் அதன் ஆதி வடிவ நிலை என்று நாம் குறிப்பிடும்போது அவை எந்த வடிவத்தில் இருந்தன என்று நாம் அறியவில்லை என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் அவற்றின் வடிவம் நமக்கு தெரியாது என்று தெளிவாக இருக்க வேண்டும். தெரியாது என்றால் தெரியாது என்று இருக்க வேண்டும். அவை இவ்வாறு தான் இருந்தன என்ற கற்பனைக்கு செல்லக்கூடாது. புவியில் உயிரின தோற்றம் புவியின் சூழலுக்கு ஏற்ப அமைந்தது என்பது ஒரு இன்றியமையாத அடிப்படை. பொதுவாக நீரிலிருந்து உயிரினங்கள் வெளிப்பட்டன என்று கூறுவதுண்டு. அது உண்மையே. ஆனால் நீரிலிருந்து உயிரினம் வெளிப்பட்டது என்ற கருத்திற்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. நீர் என்றால் எந்த நீரிலிருந்து உயிரினம் வெளிப்பட்டது? நன்னீரில் இருந்தா, கடல் நீரில் இருந்தா, அல்லது புவியில் அக்காலத்தில் இருந்த எரிநீரில் இருந்தா? புவி முழுவதுமே எரிநீர் இருந்தது, அதாவது அமில நீர். அமிலம் என்பதை நாம் தூய தமிழில் எரிநீர் என்கிறோம். எரிநீர் தான் மிகுந்திருந்தது புவியின் தொடக்கத்தில். புவியின் உயிரின சூழலுடைய தொடக்கமே எரிநீர் சூழல்தான். அது மட்டுமல்ல, நிலத்தில் நீர் தேங்கி இருக்கும் நிலை
இருந்தது. கடல் மட்டுமல்ல, ஆங்காங்கு நீர் தேங்கி இருக்கும் சூழலும் இருந்தது. இவ்வாறான நீர் வகைகளுள் எந்த நீரில் உயிரினம் தோன்றியது, முதல் உயிரினம் தோன்றியது என்பது ஒரு இன்றியமையாத கேள்வி. இதற்கான விடை என்னவென்றால், நீர் என்பதை நீங்கள் ஒரு வடிவமாக மட்டும் புரிந்து கொள்ளாதீர்கள். நீர் என்பது ஒரு பொருள், அந்த பொருளில் இருந்து உயிரினம் தோன்றியது என்று புரிந்து கொள்ளாதீர்கள். நீர் என்பது ஐம்பூதங்களுள் 4வது நிலையில் உள்ளது. நீர் என்பது ஓர் ஆற்றல், அது ஒரு பூதம், அது ஒரு ஆற்றல். உயிரினம் உடல் பெற்றது நீர் எனும் ஆற்றலின் வழியாக என்பது கருத்து. அந்த நீர் எரிநீராக இருக்கலாம், கடல் நீராக இருக்கலாம், நன்னீராக இருக்கலாம், நிலத்திற்கு கீழே உள்ள நீராகவும் இருக்கலாம், நிலத்திற்கு மேலே தேங்கி கிடந்த நீராக இருக்கலாம், நன்னீர் மழையாக இருக்கலாம், வேறு நாம் அறியாத வேறு வகை நீராக இருக்கலாம். நீராவி எனும் காற்றின் ஒரு வகைமைக்குள் உள்ள குளிர்ச்சியாக இருக்கலாம். காற்றில் உள்ள குளிர்மை என்பதும் நீரின் ஒரு ஆதி வடிவமே, அதை நீங்கள் அறிவீர்கள். அந்த காற்றில் உள்ள குளிர்மை உயிரினங்களை தோற்றம் பெறச் செய்திருக்கலாம், வெளிப்படுத்தியிருக்கலாம். காற்றில் உள்ள குளிர்ச்சியிலிருந்து உயிரினங்கள் வெளிப்பட்டிருக்கலாம். நீரிலிருந்து உயிரினங்கள் தோன்றின என்பது ஒரு மேலோட்டமான ஆனால் சரியான செய்தி. நீர் என்பதை வெறும் உருவமாகவும் ஒரு பொருளாகவும் மட்டுமே நீங்கள் புரிந்து கொண்டால் புவியின் ஆதி நிலையை உங்களால் ஆழமாக உள்வாங்க இயலாது. ஆகவே நீர் என்பது ஓர் ஆற்றல், அது பல வடிவங்களில் இருக்கிறது. உயிரினம் உடல் பெறுவதற்கு அந்த நீர் எனும் ஆற்றல் தேவை. நீர் என்பது இங்கு ஒரு பூதத்தை குறிக்கிறது, ஐம்பூதங்களில் ஒன்றை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். தாவரங்கள் எவ்வாறு விதைகளை அமைத்து கொண்டன என்று இதற்கு முன்னர் கண்டோம். வேர்கள், விதைகள், பூக்கள், தண்டுகள் ஆகியவற்றை பற்றி ஏற்கனவே 2 பாடங்களில் விளக்கியிருந்தோம். இந்த தாவரங்களுடைய உறுப்பு வளர்ச்சிக்கும் புவியின் சூழல் மாற்றத்திற்கும் மிக நெருக்கமான உறவு நிலை உள்ளது. ஊழி நூலின் பிற்பகுதி இயல்கள் இதை வெவ்வேறு இடங்களில் விளக்குகின்றன. ஒரு குறிப்பிட்ட கால வரிசைப்படி ஊழி நூலில் இந்த உறுப்பு வளர்ச்சி விளக்கப்படவில்லை. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில் இவையெல்லாம் நிகழவில்லை. எண்ணற்ற நிகழ்வுகள் புவியில் உள்ளன, இருந்தன. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் காலம் வேறுபடுகிறது. ஒவ்வொரு சூழல் மாற்றமும் வெவ்வேறு காலத்தில் நிகழ்கிறது. இவற்றையெல்லாம் ஒரு கோட்டில் இணைப்பது மனித அறிவு. ஒரு கோடு போட்டு இந்த காலத்தில் இது நிகழ்ந்தது, அந்த காலத்தில் அது நிகழ்ந்தது என்று இணைத்து விடலாம். அது அறிவை நிறைவு செய்வதற்காக செய்யும் செயல். ஆனால் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உயிரினம் இவ்வாறு வளர்ச்சியடைந்தது என்று கூறுவது உண்மையின் முழுமையாகாது, அல்லது உண்மையின் முழுமையை நோக்கி செல்வதற்கான வழியாகாது. ஒரு புறம் தாவர உயிரினம் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் அசைவன அல்லது தன்னசைவு கொண்ட உயிரின கூட்டம் தம்முடைய அடிப்படை உடல் அமைப்பையே பெறவில்லை என்பதுதான் ஆதியில் இருந்த நிலை. அசையா நிலை கொண்ட உயிரின கூட்டம் வளர்ச்சியின் அடுத்தடுத்த நிலைகளை எட்டி கொண்டிருந்த போது, தன்னசைவு கொண்ட உயிரின கூட்டம் தம்முடைய அடிப்படை உடல் அமைப்பை கூட எட்டவில்லை என்பது இன்னொரு புறம் நிகழ்ந்தது. இவையெல்லாம் இணைந்து
ஒரு சேர ஒரு காலத்தில் வளர்ச்சியடையவில்லை. ஆனால் பொதுவாக ஒரு கால எல்லையை குறிக்கும் போது இந்த காலத்தில் இருந்து அந்த காலம் வரை இவ்வளவு உயிரினங்கள் இருந்தன, வளர்ந்தன என்று கூறிவிடலாம். அவ்வாறு கூறுவதை நிறுவுவதற்கு எந்த நேரடி சான்றும் இல்லை. இவ்வாறு இருந்திருக்கலாம் என்று கணிக்கலாம். அப்படி யார் வேண்டுமானாலும் கணிக்கலாம். ஆனால் உண்மை, ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு உயிரினத்தின் உடலுக்கும் வெவ்வேறு காலம் மற்றும் வளர்ச்சி நிலைகளை வழங்கியுள்ளது. உண்மையின் ஆழத்தில் காலம் வேறாக இருக்கிறது. உயிரின வகைமைக்கு ஏற்ப சூழல்களும் வேறுபடுகின்றன. நாம் ஊழி நூலில் உள்ள இந்த பாடங்களின் வழியாக தெளிவாக சொல்ல இயலும் என்றால் எதை சொல்ல இயலும்? இந்த உயிரின வெளிப்பாடுகளை பற்றி எதை சொல்ல இயலும் என்றால், தன்னசைவு கொண்ட அசையும் உயிரின கூட்டம் வெளிப்படுவதற்கு முன்னரே தாவர உயிரின கூட்டம் வளர்ச்சி அடைந்து விட்டது என்பதை தெளிவாக கூற இயலும். தன் அசைவு அற்ற தாவர உயிரின கூட்டம் வளர்ச்சி நிலை ஓரளவு எட்டிய பிறகுதான் தன்னசைவு கொண்டவை பொருத்தமான சூழலுக்கு பொருத்தமான உடல் அமைப்பினை பெற்றன. அவற்றின் வளர்ச்சி தாவர உயிரின கூட்டத்திற்கு பிந்தையது என்று தெளிவாக கூறலாம். அதில் நமக்கு ஐயமில்லை, மாற்று கருத்து நமக்கு இல்லை. அந்த அசையும் உயிரின கூட்டம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றி இந்த பாடம் விளக்குகிறது. விதை கொண்ட தாவரங்கள் பெருகிய பின்னர் புவிச்சூழலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. விதை எனும் பொருள் அல்லது விதை எனும் ஒரு உறுப்பு பல்கி பெருகுதலை நிகழ்த்திவிட்டது. தாவரங்கள் இதற்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஏற்பட்ட நிலத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினால் வெளிப்பட்டன. தாவரங்கள் விதைகள் வழியாக மட்டுமே பெருகுவன அல்ல. ஒரு பிடி மண்ணில் ஏராளமான தாவரங்கள் முளைப்பதற்கான அடிப்படைகள் உள்ளன. அந்த ஒரு பிடி மண்ணில் எந்த விதையுமே இல்லை என்றாலும் மழை பொழியும் போது அங்கு தாவரங்கள் முளைக்கும். இன்றைய புரிதல் எவ்வாறு இருக்கிறது அல்லது எவ்வாறு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தாவரங்கள் தம்முடைய விதைகளை எல்லாம் மண்ணில் கொட்டி வைத்திருக்கின்றன. மழைக்காலத்தில் அந்த விதைகள் முளைக்கின்றன என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இதற்கு அப்பால் வேறு எதுவும் இல்லை என்ற அளவிற்கு அதில் அந்த கருத்தில் பலருக்கும் பிடிப்பு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை மழை பொழியும் போதும் காடுகளில் பரந்த இயற்கையான நிலப்பகுதிகளில் முளைக்கும் தாவரங்களை உற்று நோக்குவோருக்கு ஓர் உண்மை புரியும். விதைகள் மட்டுமே முளைப்பதற்கு அடிப்படை இல்லை. மழை பொழிவின் போது நிகழும் ஐம்பூத புணர்ச்சி விகிதத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு துகள் மண்ணிலும் ஒவ்வொரு பிடி மண்ணிலும் சூழலுக்கு ஏற்ற ஐம்பூத புணர்ச்சி விகிதத்திற்கு பொருத்தமான உயிரின கூட்டம் படைக்கப்படுகிறது என்ற உண்மை இயற்கை சூழலை தொடர்ந்து உற்று நோக்குவோருக்கு மிக எளிதாக புரியும், மிக தெளிவாக புரியும். விதைகள் கொட்டித்தான் முளைக்க வேண்டும் என்ற நிலை நிலத்திற்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை, இந்த சூழலிலும் இல்லை. விதைகள் இரண்டாம் நிலை காரணிகள். தாவரம் முளைப்பதற்கு இரண்டாம் நிலை காரணி தான் விதை. முதல் நிலை காரணி
காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய 4 பூதங்களும் தான். ஆகாயம் இங்கு குறிப்பிடப்படவில்லை. அதுவே அடிப்படை என்பதால் அதை இங்கு குறிக்க தேவையில்லை. காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய பூதங்களுடைய இயல்புகள், அவற்றின் குணங்கள், அவற்றுக்கிடையே நிகழும் புணர்ச்சியின் விகிதம் ஆகியவற்றுக்கு ஏற்ப உயிரினம் படைக்கப்படுவது மாறாத ஒழுங்கு. நிலத்திற்கேற்ற உயிரின வகைகள் வெளிப்படுதல் மாறாத ஒழுங்கு, புவியின் மாறாத ஒழுங்கு அது. அதற்கு விதை இன்றியமையாததல்ல. நாம் குறிப்பிடுவது இயல்பான புணர்ச்சியை. பூதங்களுடைய இயல்பு புணர்ச்சியில் இருந்துதான் உயிரினங்கள் வெளிப்பட்டன. ஐம்பூத இயல்பு புணர்ச்சி என்று அதை அழைக்கலாம். ஐம்பூத இயல்பு புணர்ச்சி தான் உயிரினங்களை வெளிப்படுத்துகிறது அன்றி விதைகள் முதலில் இருந்து அந்த விதைகளிலிருந்து தாவரங்கள் வரவில்லை. தாவரங்களிலிருந்து தான் விதைகள் வெளிப்பட்டன. ஆகவே விதைகள் தேவையில்லை என்பதல்ல கருத்து. விதைகள் 2ஆம் நிலை காரணிகள். ஆதியில் எவ்வாறு நிகழ்ந்ததோ அதை போலவே இப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால்தான் ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் சில ஆண்டுகளில் முளைக்கும், சில ஆண்டுகளில் தாவர வகை மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. நிலத்தின் இயல்புக்கு ஏற்ப புல்வகைகள் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். செடி வகைகள் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். நீர்மை மிகுந்திருந்தால் முளைக்கும் தாவரங்கள் வேறு, வறட்சி மிகுந்தால் அதே நிலத்தில் முளைக்கும் தாவர வகை வேறு. காற்று காலத்தில் காற்று மிகுதியாக இருக்கும்போது முளைக்கும் தாவரம் வகை வேறு, அடைமழை காலத்தில் பனிக்காலத்தில் முளைக்கும் தாவர வகை வேறு. இதற்கு முன் விதையே இங்கு இல்லை என்று நீங்கள் அறுதிட்டு கூறிவிட்டாலும் அல்லது ஒரு பிடி மண்ணை எடுத்து அதில் உள்ள விதைகளை எல்லாம் நீங்கள் நீக்கிவிட்டு அந்த மண்ணை மீண்டும் ஈரப்படுத்தினாலும் அந்த மண்ணிலிருந்து ஏதேனும் ஒன்று முளைக்கத்தான் செய்யும். விதை இல்லை என்பதற்காக எதுவும் முளைக்காமல் இருந்து விடாது. இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. விதை மட்டும்தான் புவியில் தாவரங்களை முளைக்க செய்கிறது. விதை காற்றில் பரவுகிறது, பறவைகள் வழியாக பரவுகிறது. இவ்வாறான விதைகள் தான் தாவரங்களுக்கான அடிப்படை என்று கருதுவது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல. இன்றைய நிலையில் அது ஒரு பெரிய மூட நம்பிக்கையாக வளர்ந்திருக்கிறது. புவியில் இவ்வாறு விதையை சார்ந்த தாவர கூட்டம் இல்லை. இன்னும் தெளிவாக கூற வேண்டுமென்றால், விதை என்ற உறுப்பு வளர்ச்சியடையாத தாவர கூட்டம்தான் எண்ணிக்கையிலும் வகைமையிலும் மிகுதி. புவியில் இன்றைக்கும் அதுதான் நிலை. நுண்ணுயிரிகள் முதல் அடுத்தடுத்த நிலை உயிரினங்கள் வரை தாவரங்களில் விதையற்றவைதான் மிகுதி. மிக குறிப்பாக கடல்களுக்கு அடியில் உள்ள ஏராளமான தாவர வகைகளுக்கெல்லாம் விதையே இல்லை. ஆனால் கடல் முழுவதும் தாவரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடல் முழுவதும் எண்ணற்ற தாவர வகையினம் பெருகி கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு விதை இல்லை. ஒரு தொட்டி நீரில் பாசி எனும் உயிரினம் வெளிப்படுவதற்கு விதை தேவையில்லை. அந்த தொட்டி நீரில் உள்ள சூழல் மாற்றம் போதுமானது. அந்த சூழல் மாற்றம் திருத்தி அமைக்கப்பட்டால் அந்த பாசி இனம் தானே மறைந்து போகும். சூழல் மாற்றம்தான் உயிரின கூட்டத்தின் அடிப்படை என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறுப்புகளின் மீது இவ்வளவு பற்று இருக்கக்கூடாது. உறுப்புகள், அதாவது விதைகள், மலர்கள் ஆகியவைதான் எல்லாவற்றையும் நிகழ்த்துகின்றன என்பது ஒரு மிகுதியான பற்று. அங்கிருந்து விலகி சூழல் மாற்றம், ஐம்பூதங்களுக்கு இடையிலான புணர்ச்சி விகிதமும் சூழல் மாற்றமும் தான் உயிரினத்தை வளர்த்தெடுக்கின்றது. இவ்வாறு உயிரினம் வளர்வதற்கு அடிப்படையான சூழல் நீர் எனும் பூதத்திலிருந்து தொடங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். விதை கொண்ட தாவரங்கள் பெருகிய பின்னர் நிகழ்ந்த மாற்றம் என்னவென்றால், புவியில் வெம்மை மிகுந்து விட்டது. விதைகள் 2ஆம் நிலை காரணிகள் என்று குறிப்பிட்டோம்.
ஆயினும் அவற்றை குறைத்து மதிப்பிடுவது நம்முடைய நோக்கமல்ல. படைப்பில் எதையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது, எதையும் மிகையாகவும் மதிப்பிடக்கூடாது. அது என்னவோ அது என்று அதன் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் விதைகளுடைய சிறப்பு இயல்பு என்னவென்றால் விரைவாக பெருகுவது. சூழல், அந்த ஒரு குறிப்பிட்ட சூழல் நிலைக்கும் வரை விதைகள் பெருகி கொண்டிருக்கும். சூழல் மாற்றமடைந்து விட்டால் அல்லது சிதைந்து விட்டால் விதைகள் கொட்டினாலும் முளைக்காது. இந்த விதைகளுடைய வெளிப்பாடு பெருகிய பின்னர் புவியில் தாவரங்கள் விரைந்து பெருகின. ஒரு குறிப்பிட்ட சூழல் நிலை பெற்று கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் விதைகள் வழியாக தாவரங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. இது ஒரு புத்தம் புதிய நிலை, புவியில் நிகழ்ந்த புத்தம் புதிய நிலை. இந்த தாவரங்கள் காற்றில் உள்ள குளிர்மையெல்லாம் உள்ளிழுக்கின்றன. காற்றில் உள்ள குளிர்மையை உள்ளிழுத்து உடலில் சேர்த்து கொள்கின்றன. நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் வெம்மையை வேர்கள் வழியாக வெளியே அனுப்புகின்றன. புறச்சூழலில் உள்ள வெம்மையும் உள்ளிழுத்து வெளியே அனுப்புகின்றன. ஏனென்றால் காற்று என்றாலே அதில் குளிர்மை, வெம்மை உண்டு. தாவரங்கள் காற்றை உள்ளிழுக்கும் போது குளிர்மையை தக்க வைத்துக் கொள்கின்றன, இயன்ற அளவு தக்க வைத்துக் கொள்கின்றன, இயன்ற அளவு வெம்மையை வெளியே அனுப்புகின்றன. நிலத்தின் கீழிருந்து மேல் நோக்கி வரும் வெம்மையும் தாவரங்களுடைய வேர் பகுதியில் நிலை பெறுகிறது. இதை ஏற்கனவே வேர் எனும் உறுப்பு எவ்வாறு வளர்ச்சியடைந்தது என்று விளக்கியிருக்கிறோம். பொதுவாக தாவரங்கள் குளிர்ச்சியானவை என்ற கருத்து இருக்கிறது. அது ஒரு பக்கம், அது ஒரு நிலை. தாவரம்தான் வெம்மையை புவியில் நிலைநாட்டுவதே. ஒரு வெம்மை, சீரான வெம்மை இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையே தாவர உயிரின கூட்டம்தான். தாவரம் வெளிப்படுத்தும் காற்று வெம்மையானது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தாவரங்கள் குளிர்ச்சியை உடலில் சேர்த்து கொண்டு வெம்மையை வெளியிடுகின்றன என்பது எக்காலத்திற்கு மாறாத தாவரங்களுடைய இயல்பு. ஆனால் தாவரங்களின் அருகே நாம் செல்லும்போது, தாவரம் நிறைந்த சூழலில் செல்லும்போது குளிர்ச்சியை உணர்கிறோம். இது ஏன் என்று நீங்கள் கேட்க வேண்டும். மெய்யியல் கற்போருக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத இயல்பு ஏன் என்று கேட்கும் இயல்பு. எப்படி என்று விளக்குவதல் யாருக்கும் எளிது. ஏன் என்று விளக்குதல் அவ்வளவு எளிதல்ல, அது அரிது. அவ்வாறு விளக்குதல் அரிது. தாவரங்கள் வெப்ப காற்றை வெளியிடுகின்றன என்பதை நீங்களும் படித்திருப்பீர்கள். ஐம்பூத கொள்கையின் அடிப்படையிலும் தாவரங்கள் வெம்மையைத்தான் வெளியிடுகின்றன. அதை வெப்பம் என்று அழைக்கக்கூடாது, வெம்மையை வெளியிடுகின்றன. ஆனால் அந்த தாவரம் நிறைந்த சூழல் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடை கண்டால் ஆதிநிலை உயிரின கூட்டத்தை பற்றிய மேலும் சில புரிதல்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு தாவரம் நிலத்திற்கு கீழிருந்து கிடைக்கும் குளிர்மையை தனக்குள் வேர்கள் வழியாக சேர்த்து வைக்கிறது. நிலத்திற்கு கீழிருந்து வரும் வெம்மையை வேர்கள் வழியாகவே வெளியே அனுப்புகிறது. வேர்களை சுற்றிலும் அந்த வெம்மை இருக்கிறது. ஏற்கனவே இதை புழுக்கம் என்று குறிப்பிட்டோம். நிலத்திற்கு கீழே புழுக்கமாகத்தான் இருக்க வேண்டும். நிலத்திற்கு கீழே அதிக குளிர்ச்சி இருக்கக்கூடாது. இருந்தால் அங்கு உயிரின கூட்டமே வாழாது, உயிரின வகைமை பெருகாது. நிலத்திற்கு கீழ் வெம்மை இருக்க வேண்டும். அதேவேளை தாவரத்தின் உடலில் குளிர்மை சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், குளிர்ச்சி சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். புறத்திலிருந்து ஒரு வெம்மை மற்றும் காற்று, நீர் உள்ளிட்டவற்றிலிருந்து தாவரம் குளிர்மையை எடுத்துக்கொள்கிறது. வேரை போலவே தாவரத்தின் இலைகள், காம்புகள், தண்டுகள் உள்ளிட்ட எல்லா உறுப்புகளுமே இதை செய்கின்றன. உள்ளே குளிர்மையை தேக்கி கொண்டு வெம்மையை வெளியே அனுப்புகின்றன. இவ்வாறு இந்த தாவரங்கள் வெம்மைக்கும் குளிர்ச்சிக்குமான புணர்ச்சியில் ஈடுபடுதல் எங்கு நிகழ்கிறது? தாவர உடலில் நிகழ்கிறதா அல்லது தாவரத்தின் சூழலில் நிகழ்கிறதா என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. தாவரங்கள்
வெம்மையை வெளிப்படுத்துவதும் குளிர்மையை உள்ளிழுப்பதும் ஆகிய இந்த புணர்ச்சி தாவர சூழலில் நிகழ்வதே அன்றி தாவர உடலில் நிகழ்வதல்ல. தாவர உடலில் நிகழ்வது வேர்கள் வழியாக நிகழும் புணர்ச்சி. அது தாவரத்தின் உடலில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காற்றில் நிகழும் புணர்ச்சி, காற்றில் உள்ள வெம்மையை மற்றும் குளிர்மையை தாவரங்கள் உள்ளே இழுப்பது தாவர உடலில் நிகழ்வதல்ல, தாவர உடலை சுற்றியுள்ள சூழலில் நிகழ்வது. தாவரம் தன்னை சுற்றி உள்ள சூழலில்தான் இந்த புணர்ச்சியை நிகழ்த்துகிறது. புணர்ச்சி நிகழ்ந்த பிறகு காற்றை உள்ளிழுக்கிறது. பொறுமையாகவும் அல்லது சற்று ஆழமாகவும் இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மூச்சு விடுகிறீர்கள். உங்களுடைய உடலில் காற்று எவ்வகையிலெல்லாம் உள்ளே செல்கிறது அல்லது வெளிவருகிறது. நாசி மட்டுமே மூச்சு விடும் உறுப்பல்ல, ஒட்டுமொத்த உடலும் மூச்சு விடுகிறது. மிக முதன்மையாக மனிதர்களுடைய தோல் தான் மூச்சு விடுகிறது. அதை மூச்சு என்று அழைக்கக்கூடாது, புரிதலுக்காக குறிப்பிடுகிறோம். அதாவது காற்றுடன் புணர்தல், காற்றை உள்ளிழுத்தலும் வெளித்தள்ளுதலும், அதுதான் காற்று புணர்ச்சி. இது தோல் வழியாக மிகுதியாக நிகழ்வது, நாசி வழியாக நிகழ்வது இரண்டாம் நிலையே. இந்த தோல் வழியாக நிகழும் புணர்ச்சி உடலில் நிகழ்கிறதா, உடலை சுற்றியுள்ள சூழலில் நிகழ்கிறதா? உடலை சுற்றியுள்ள சூழலிலேயே மனிதர்களுடைய காற்று புணர்ச்சி நிகழ்ந்து விடுகிறது. உடலில் நிகழ்வது இரண்டாம் நிலையே என்பதுதான் இப்பொழுது நாம் சொல்லும் கருத்து, முன்வைக்கும் கருத்து. நாசி வழியாக நிகழும் காற்று புணர்ச்சி அல்லது மூச்சு உடலுக்குள் நிகழ்வது. இதை எவ்வாறு விளங்கிக் கொள்ள இயலும் என்றால், மூச்சு உள் வருவதும் வெளிச்செல்வதும் மனிதர் அறிந்து நிகழ்பவை. அதாவது நீங்கள் மூச்சை இழுக்க இயலும், மூச்சை வெளியே விட இயலும். இது உடலுக்குள் நிகழ்வது என்பதால் இதற்கென்று ஓர் உறுப்பு, இதற்கென்று மனித செயல்பாடு, மனித அறிதலுக்கு உட்பட்ட செயல்பாடு, மூச்சு விடுதல் மூச்சு இழுத்தல் என்ற செயல்பாடு வழங்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது உடலுக்குள் நிகழ வேண்டும். மூச்சு மண்டலத்தில் உள்ள உறுப்புகளில் நிகழ்வது நாசி வழியான மூச்சு என்னும் காற்று புணர்ச்சி. ஆனால் தோல் இழுப்பதை யாரும் அறிவதில்லை, தோல் காற்றை வெளியே விடுவதையும் யாரும் அறிவதில்லை. மனித முயற்சி மற்றும் செயல்பாடுகளுக்கு அப்பால் நிகழ்வது தோல் வழியே நிகழும் காற்று புணர்ச்சி. இவை இரண்டும் வேறு வேறு. இவற்றுள் தோல் வழியே நிகழும் காற்று புணர்ச்சியே முதன்மையானது. இரண்டாம் நிலையில்தான் நாசி இருக்கிறது. இந்த தோல் வழி நிகழும் காற்று புணர்ச்சி சூழலில் நிகழ்கிறது. முதலில் சூழலில் நிகழ்ந்த பிறகுதான் உடலுக்குள் வருகிறது என்பது கருத்து. சூழல் புழுக்கமாக இருந்தால் தோல் வியர்க்கும். சூழல் புழுக்கமாக இருந்தால் தோல் சுருங்கும். சூழல் எவ்வாறோ அவ்வாறு தோல் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், சூழலில் புணர்ச்சி நிகழ்கிறது, அது தோலில் வெளிப்படுகிறது. மனித உடலுக்கும் சூழலில் உள்ள காற்றுக்கும் இடையறாது புணர்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனித உடலிலிருந்து சில அங்குலங்கள் தொலைவு அல்லது சில அடி தொலைவு வரை இவ்வாறான சூழல் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. இதுதான் காற்றுக்கும் மனித உடலுக்குமான பிரிக்க இயலாத உறவு. சூழல் புழுக்கமாக இருந்தாலும் சூழல் குளிர்ச்சியாக இருந்தாலும் நாசி வழியே நிகழும் காற்று புணர்ச்சியில் பெரிய மாற்றமே இருக்காது. ஏனென்றால் அந்த புணர்ச்சி உடலுக்குள் நிகழ்வது. சூழல் எவ்வாறாக இருந்தாலும் அதை உடல் மாற்றியமைத்துவிடும். இதுதான் மனிதருக்கு உள்ள நிலை. இது எல்லா அசை உயிரினங்களுக்கும் உள்ளதுதான். ஒரு மரம் மூச்சு விடுகிறது என்று நீங்கள் கருதினால் அது உடலால் நிகழ்த்தும்
காற்று புணர்ச்சியை விட மரத்திற்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட சூழல் இருக்கிறது. அதை ஒரு குடை என்று கருதி கொள்ளுங்கள், ஒரு பெரிய வட்டம் என்று கருதி கொள்ளுங்கள். அந்த வட்டத்தில் காற்று புணர்ச்சி செய்கிறது, மரத்தோடு புணர்ச்சி செய்கிறது. மரத்திலிருந்து வெளிப்படும் காற்று, சூழலில் உள்ள காற்று ஆகிய இரண்டும் புணர்ந்து அந்த சூழலிலேயே குளிர்மை மிகுந்து, அதாவது மரம் எதை ஈர்க்க வேண்டுமோ, எவ்வளவு குளிர்ச்சியை மரம் ஈர்க்கப் போகிறதோ அவ்வளவு குளிர்ச்சி அந்த சூழலில் உருவாகி விடுகிறது. அந்த குளிர்ச்சியை மரம் ஈர்க்கிறது. அதே சூழல் வெம்மையை வெளியே அனுப்புகிறது. மரத்திலிருந்து வெளிப்படும் வெம்மையை அந்த சூழலில் அந்த சூழலை வெளியேற்றி விடுகிறது. மரம் ஏற்கனவே தன்னுடைய உடலில், மரம் மட்டுமல்ல எல்லா தாவர உயிரினமும் உடலில் குளிர்மையை தேக்கி வைத்திருக்கின்றன, சேர்த்து வைத்திருக்கின்றன என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். உடலில் குளிர்மை தேங்கி இருந்தால் சூழலில் உள்ளவற்றை அது ஈர்க்கும். ஏனென்றால் குளிர்மை அல்லது சிவத்திற்கு நெருக்கமான அந்த பண்பு ஈர்ப்பது என்பதை ஏற்கனவே சீர்மையியலில் விளக்கியிருக்கிறோம். எது ஒன்று உடலில் குளிர்மையை தேக்கி வைத்திருக்கிறதோ அது சூழலில் உள்ளவற்றையெல்லாம் ஈர்த்து கொண்டே இருக்கும். குளிர்ச்சி என்றாலே ஈர்த்தல் என்னும் பண்பு கொண்டது என்பதை விளக்கியிருக்கிறோம். தாவர உடல் பொதுவாக ஒரு இலக்கணமாக உடலில் குளிர்மையை தேக்கி வைப்பது. ஆகவே அது சூழலில் உள்ளவற்றை தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறது. இந்த தாவரத்தை சுற்றிலும் உள்ள காற்று ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு குடை போன்று காற்றுடன் புணர்ச்சி செய்து குளிர்ச்சியை தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கிறது. வெம்மையை வெளியே தள்ளுகிறது. இவ்வாறு தாவரம் தன்னை சுற்றியுள்ள சூழலிலேயே புணர்ச்சி நிகழ்த்துவதால் தான் தாவரம் அடர்ந்த பகுதியில் காற்றில் குளிர்ச்சி இருக்கிறது. தாவரங்கள் வெளியிடுவது வெப்ப காற்று என்பதை மட்டும் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் உண்மையிலே தாவரங்களின் அருகே செல்லும்போது உங்களுக்கு வியர்க்க வேண்டும், அல்லது உங்களுடைய உடலில் உள்ள வெப்பத்தை அது உறிஞ்சி எடுத்துவிடும். தாவரம் வெம்மையைத்தான் வெளியிடுகிறது. அதேவேளை தாவரத்தின் உடலில் இந்த புணர்ச்சி நிகழவில்லை, தாவர சூழலில் நிகழ்கிறது. ஆகவேதான் தாவரம் மிகுந்த சூழலில் குளிர்ச்சி இருக்கிறது என்பது கருத்து. அது மட்டுமல்ல, தாவரம் மட்டுமே குளிர்ச்சியை தருவதில்லை. அந்த நிலம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். காடுகளின் ஊடாக பயணிக்கும் போது உடல் ஈர்க்கும் குளிர்ச்சிக்கும் அல்லது நீங்கள் உணரும் குளிர்ச்சிக்கும் பொதுவான தோட்டங்களின் ஊடாக பயணிக்கும் போது உள்ள குளிர்ச்சிக்கும் வேறுபாடு உண்டு. தாவர வகையை பொறுத்தும் நிலத்தின் அமைப்பை பொறுத்தும் குளிர்ச்சி மாறுபடுவதும் உண்டு. சீமை கருவேலம் போன்ற தாவரங்களின் ஊடாக பயணிக்கும் போது குளிர்ச்சி இருப்பதில்லை. அதுவும் தாவரம்தான். ஆனால் தாவர கூட்டத்தின் வழியாக பயணிக்கும் போது குளிர்ச்சி கிடைப்பதில்லை. ஏனென்றால் தாவரம் என்றாலே குளிர்ச்சி என்ற புரிதல் தவறானது. தாவரம் என்றாலே குளிர்ச்சி அல்ல, தாவரம் வெம்மையை வெளியிடுகிறது. தாவர சூழல் என்ன? தாவரம் வாழும் நிலம் குளிர்ச்சியானதா வெக்கையானதா? தாவரத்துடைய இயல்பு என்ன? குளிர்ச்சியை அதிகமாக தேக்கி வைப்பதா அல்லது மிக குறைவாக நீரை தேக்கி வைத்துக் கொள்வதா? ஆகியவையெல்லாம் தான் சூழல் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த சூழலில் தான் புணர்ச்சி நிகழ்கிறது. இந்த சூழல் குளிர்ச்சி மிகுந்ததாக இருந்தால் அங்கு குளிர்ச்சி நிலவும். இந்த சூழலில் குளிர்ச்சி குறைவு என்றால் அங்கு வெக்கை தான் நிலவும். இவ்வளவு விளக்கம் ஏன் இங்கு உரைக்கப்படுகிறது என்றால், விதை கொண்ட தாவரங்கள் பெருகிய பின்னர் புவியில் வெப்பம் மிகுந்தது என்று ஊழி நூல் பதிவு செய்கிறது. விதை கொண்ட தாவரங்கள் புவியில் வெப்பத்தை உயர்த்தின என்ற கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தாவரம் என்றாலே குளிர்ச்சி, நீர்,
என்று புரிந்து கொண்டிருந்தால் இந்த கருத்து புரியாது. ஆகவேதான் ஒரு தாவரம் எவ்வாறு புணர்கிறது, அதன் சூழலில் என்ன நிகழ்கிறது என்பவையெல்லாம் விளக்கப்பட்டன. சுருக்கமாக ஒரு கருத்தை மீண்டும் சொல்லி பாடத்தை நிறைவு செய்கிறோம். ஒரு தாவரத்தின் சூழல் எனப்படுவது அந்த தாவரம் முளைத்து வளரும் நிலம், நிலத்தின் கீழ்ப்பகுதி, அதன் மேற்பரப்பு மற்றும் அந்த தாவரத்தை சுற்றியுள்ள பிற உயிரின கூட்டம், அந்த தாவரம் வாழும் மண்ணின் வகைமை, அந்த தாவரம் வாழும் சூழலில் உள்ள காற்றின் நிலை, எவ்வளவு ஈரம் இருக்கிறது, அங்கு எவ்வளவு மழை பொழிகிறது ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதான் ஒரு தாவரத்தின் சூழல் எனப்படுவது. தாவரத்தின் காற்று புணர்ச்சி நிகழும் பகுதி எனப்படுவது அந்த தாவரத்தை சுற்றியுள்ள பகுதி. அது ஒவ்வொரு தாவரத்திற்கும் வேறுபடும். பொதுவாக குடை விரிக்கும் தாவரங்களுடைய புணர்ச்சி பரப்பு சற்று கூடுதலாக இருக்கும். உயர்ந்து செல்லும், ஓங்கி செல்லும் தாவரங்களுக்கு அது சற்று குறைவாக இருக்கும். அது நிறைய வேறுபாடுகளை கொண்டது. தாவர சூழலில் நிகழும் புணர்ச்சி தான் தாவரங்களை சென்றடைகிறது அன்றி காற்று புணர்ச்சி தான் தாவரங்களால் ஈர்க்கப்படுகின்றது. தாவரங்களால் அங்கிருந்து தான் சூழலுடைய வெப்பம்தான் வெளித்தள்ளப்படுகின்றது. தாவர உடலில் நிகழும் புணர்ச்சி வேர் மற்றும் நிலத்தின் வழியாக நிகழ்வது. இவையெல்லாம் அடிப்படை. இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்புகள் கூட எடுத்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது சிறு சிறு படங்களாக வரைந்து வைத்து அவ்வப்பொழுது பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த பாடத்தை கேட்டு இந்த பாட விளக்கங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தாவரங்களின் ஊடாக நடந்து செல்லும் பொழுது இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்ளலாம். ஒரு தாவரம் காலை நேரத்தில் ஒரு மரத்தின் அருகே நின்று கொண்டு உங்களுடைய புறங்கையை மரத்தின் அருகே மிகவும் பொறுமையாக கொண்டு சென்றால் அந்த மரத்தின் கிளையிலிருந்து ஒரு 3 அடி தொலைவிலிருந்து மிகவும் பொறுமையாக அந்த மரத்தை நோக்கி என்றால் அந்த கிளையை நோக்கி, இலைகளை நோக்கி கொண்டு செல்லுங்கள். அவ்வாறு கொண்டு செல்லும்போது அந்த இலைகளை நீங்கள் நெருங்குகையில் சூழலில் எவ்வளவு வெம்மை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதாவது இலைகளை நெருங்கும் போது கூடுதலான வெப்பத்தை உணர்வீர்கள், வெம்மையை உணர்வீர்கள். இலைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு தள்ளி வந்தால் வெம்மை குறைவாகவும், இலைகளை நெருங்க வெம்மை சற்று கூடுதலாக இருப்பதை உணர்வீர்கள். உங்களுடைய தோல் இதை உங்களுக்கு உணர்த்தும். இவ்வாறெல்லாம் தாவரங்களோடு உறவாட வேண்டும். உறவாடி தாவரங்களை நன்கு ஆழமாக உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு உரையை கேட்பதாலோ விளக்கத்தை கேட்பதாலோ இவையெல்லாம் புரிந்துவிடாது, விளங்கிவிடாது. தாவரத்துடைய சூழலில் காற்று புணர்ச்சி நடக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இதை நீங்கள் உணர்ந்து செயல் வழியாக கற்பதற்கு இன்றைய பாடத்தில் ஏராளமாக உள்ளன. அவரெல்லாம் செயல் வழியாக நீங்கள் கற்க வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கையை உள்வாங்க இயலும், இயற்கையோடு கலந்து அதை புரிந்து கொள்ள இயலும். இன்றைய பாடம் இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. செம்மை வனம் முகநூல் பக்கத்தில் அன்றாடம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆசான்மா செந்தமிழன் ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை விளக்கி உரையாற்றுகிறார். விருப்பமுள்ளோர் நேரலையில் இணைந்திடுங்கள். ஊழி நூல் விளக்க உரைகளின் பதிவுகள் செம்மை வனம் முகநூல் பக்கத்திலும் செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் தளத்திலும் www.semmaivanam.org என்ற செம்மை இணையதளத்திலும் கிடைக்கும்.